வாமா இப்படி வாமா. இதோ வரேனே. சார் என்ன சார் வேணும்? எதுக்கு ஜல்லி எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? நீ யாருப்பா? நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சார். ஓ, ரோடு போடுற ஜல்லி என்ன சைஸ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சார் அது வந்து என்ன, கவர்மெண்ட் நாம் படி ரோடு போடுற ஜல்லி எத்தனை எம்எம் இருக்கணும்னு தெரியுமா? சார் அது இன்ஜினியருக்கு தான் சார் தெரியும். சரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் அவரோட அசிஸ்டன்ட் சார். அவர் சொல்றது மட்டும் தான் செய்யணும் சார். அப்படியா? ரோடு போடுற ஜல்லி மினிமம் 150 mm இருக்கணும். அப்படிதான் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து இறங்கி இருக்கிறது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு. அதனால அந்த லோடு அப்படியே திருப்பி அனுப்ப சொல்லு. பலவன் சொன்னான்னு சொல்லு. சார் இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். படிச்சவன் தானே நீ, எதுக்கு தப்புக்கெல்லாம் தோண போற? பாரு, வந்த லோடு சரியில்லை, திருப்பி அனுப்ப சொல்லி வளவன் சொன்னான்னு போன் பண்ணி உன் கான்ட்ராக்டர் சொல்லு. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்ததுன்னு வையே, இந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லு. நிறுத்துப்பா, நிறுத்த, வேலையை நிறுத்த. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும். போன் பண்ணி சொல்லு அவர்கிட்ட. ரஞ்சிதா, என்னங்க? டீல கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம்ல? போட்டிருக்கேங்க. அப்படியே ஏலக்காயும் பட்டையும் தட்டி போட்டுக்கலாம்ல? அப்படியே கொஞ்சம் மிளகாவையும் மல்லியையும் தட்டி போட்டா புளி குழம்பாயிடும். வச்சு வாயில ஊத்த சொல்லு. ஐயோ சும்மா இருங்க அண்ணி. ஹலோ, நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பேசுறேன் சார். சொல்லுங்க. வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இப்போ ஐயா வளவன் ஒருத்தர் வந்தாரு. ஜல்லி கல்லெல்லாம் 150 mm இருக்கணும். இது அதை விட கம்மியா இருக்கு, லோட திருப்பி அனுப்புன்னு சொல்றாருங்க ஐயா. என்ன நினைச்சிட்டு இருக்காவே? என்கிட்ட விளையாட்ட கட்டுறானா? இன்ஜினியர் சாருக்கு ஃபோன் பண்ண லைன் கிடைக்கல, அதான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ என்னையா பண்ணலாம்? என்ன பண்றதுன்னா அதுக்காக ஜல்லியை திருப்பி அனுப்ப முடியுமா? அனுப்பலனா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்றாருங்க ஐயா. அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? நீ எதுவும் பேசாத, நான் இப்ப அங்க வர்றேன். சரிங்க ஐயா. ஏய், உங்க அண்ணன் என் கூட ஆடுபுலி ஆட்டம் ஆடணும்னு பாக்குறான். இந்த மாதிரி என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருந்துச்சு, அதை அவன் தாண்ட வச்சுட்டான். உங்க அண்ணன் உசுறு என் கையால தான் போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? புரியல? நடு ரோட்ல லாரி அடிச்சு செதுக்கிறப்பான்னு சொல்றேன். ஐயோ, இன்னைக்கு நானா அவனான்னு முடிவு பண்ணிட்டு வரேன். என்னங்க?